ஸ்டில் வி ஆர் இன் த பேசிக்ஸ். நம்ம இன்னும் வந்து அடிப்படைகள் அந்த அஸ்திபாரத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த அஸ்திபாரங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விளங்கிட்டு நம்ம கட்டிடம் கட்டும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப லகுவாக இருக்கும். ஏன் இப்படியா நம்ம இந்த கட்டிடத்தை கட்டுகிறோம் என்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியும். ஆகவே அடுத்து ஒரு முக்கியமான நம்ம பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். எக்ஸிஜீசிஸ் அண்ட் ஹெர்மெனியூட்டிக்ஸ். இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து ஸ்காலர்லி லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. நம்ம பைபிள் ஸ்காலர்ஸ் நம்ம சொல்றோம், வேத பண்டிதர்கள், வேத வல்லுநர்கள், பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பிஹெச்டி பண்றவங்க, டாக்டரேட் பண்றவங்க, இந்த மாதிரி லெவல்ல இந்த அகாடமிக் லெவல்ல இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, எக்ஸிஜீசிஸ் அண்ட் ஹெர்மெனியூட்டிக்ஸ். நான் தமிழ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எக்ஸிஜீசிஸ்க்கு தமிழ்ல என்ன அர்த்தம் வருதுன்னு. அது உரை விளக்கம் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு போயிடலாம், உரை விளக்கம்னு சொன்னா அது பல பேருக்கு புரியாது. சரி, அதனால இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை என்னன்னு சொல்லிடலாம். நான் அது எக்ஸிஜீசிஸ், இதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த முதல் படி நம்ம பைபிள்ல வந்து எப்படி விளக்க போகிறோம், எப்படி புரிந்து கொள்ள போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் என்பதற்கு முதல் ஸ்டெப் வந்து எக்ஸிஜீசிஸ். எக்ஸிஜீசிஸ், EXEGESIS, எக்ஸிஜீசிஸ். அப்படின்னா எக்ஸிஜீசிஸ் அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் என்ன அர்த்தம் கொண்டு இருக்கிறது, அந்த எழுத்தாளர் அந்த வசனத்தின் மூலமாய் என்ன ஒரு பொருளை அந்த இடத்துல சொல்லுகிறார் என்பதை படிப்பதுதான் எக்ஸிஜீசிஸ். ஒரு வசனத்தை படிக்கும் போது நமக்கு 1000 பொருள் தோன்றும், நமக்கு ஏகப்பட்ட விதத்துல நம்ம எடுத்துப்போம். ஒரு வசனத்தை படிச்சோம்னா நம்ம சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அப்படியாக நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆனா உண்மையிலேயே அந்த எழுத்தாளர் அங்க என்ன எழுதி இருக்கிறார் என்பதை வந்து கவனமாய் நாம் வந்து படிப்பது தான் எக்ஸிஜீசிஸ். ஒரு நல்ல எக்ஸிஜீசிஸ் பண்ணணும்னா அதுக்கு முதல் ரூல் என்ன அப்படின்னா, சரியான கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். யூ ஷுட் ஆஸ்க் த ரைட் क्वेश्चन. பைபிள் படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் படிக்கிறீங்க, இயேசுவோட ஊமை படிக்கிறீங்க, படிக்கும் பொழுது யூ ஷுட் ஆஸ்க் த ரைட் क्वेश्चन. இப்போ வந்து ஏசப்பா வந்து ஒரு ஊமை சொல்றாரு. என்ன ஊமை? நல்ல சமாரியன் ஊமை ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல நல்ல சமாரியன் ஊமை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா யாருமே உதவல, கடைசியில் ஒரு நல்ல ஒரு சமாரியன், அந்த சமாரியன் போய் அவனுக்கு உதவி அவனை சத்திரத்துல சேர்த்தான். இப்போ இதை படிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும்னா, வாட்ஸ் த பாயிண்ட்? இதுல என்ன பாயிண்ட்? இதுல எதுக்காக இதை சொல்ல போகிறார்? இயேசு எதற்காக இந்த ஊமையை இந்த இடத்துல சொல்லுகிறார்? We should ask the right question. நம்ம வந்து நிறைய நேரம் தவறான கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருப்போம். பாஸ்டர், அந்த 2 காசு கொடுத்தாரு, அது புதிய ஏற்பாடு, அது ஒண்ணு பழைய ஏற்பாடு தானே, அந்த சத்திரம்ன்றது சர்ச்சு தானே, அப்படி நம்ம நிறைய நேரத்துல வந்து ராங் கொஸ்டின்ஸ் கேட்போம். அங்க வந்து அதை கேள்வியா கேட்க கூடாது. ஏன்னா அங்க சொல்லப்பட்ட கருத்து அது கிடையாது. 2 காசு வந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, சத்திரம்ன்றது சபை, அங்க அது பொருள் கிடையாது. அங்க பொருள் என்னவா இருக்கு? அங்க வாட்ஸ் த பாயிண்ட்? அந்த ஊமையோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன பாயிண்ட் சொல்லுங்க? நல்ல சமாரியனோட பாயிண்ட் என்ன? எப்படி? காயங்களை கட்டுறது. சிஸ்டர் சொல்றாங்க ஹெல்ப் பண்ணணும். அடிபட்டு கிடக்கிறவன் நம்ம வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ஹெல்ப் பண்றது, அது வந்து நம்ம பாயிண்ட் நினைக்கிறோம். நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க, போய் ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துக்கும் உதவுறவன் வந்து ஒரு சமாரியன், நல்ல சமாரியன். ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாய், இன்னும் கேர்ஃபுல்லா, ஏசப்பா என்ன அங்க சொல்றாரு, மேல என்ன நடந்துச்சு, கீழே என்ன நடக்குது, இயேசு ஏன் இந்த பேரபிள கொண்டு வராருன்னு படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. உன் சத்துருவை போய் நேசி அப்படின்றாரு. Go and love your enemies. அதுதான் பாயிண்ட் அங்க. ஏன் அப்படின்னா, இயேசு கிட்ட வந்து கேட்கிறவன் வந்து ஒரு யூதன். அந்த யூதன் எப்படின்னா, எல்லாம் சட்டதிட்டங்களை எல்லாம் சரியாய் கை கொண்டு நடக்கிற ஒரு யூதன். ஆனா அவன் மனசுல வந்து அந்த சமாரியர்கள்ல வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே வேறு பிரிச்சு பார்ப்பாங்க. சமாரியர்கள் ஆகாதவர்கள் இந்த யூதர்களுக்கு. அந்த யூதர்கள் வந்து அந்த சமாரியர்கள் வந்து கீழ் ஜாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யூதர்கள்லாம் மேல் ஜாதி அப்படின்னு அவங்க ஒரு நினைப்பு. மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப கீழ் ஜாதி. இந்த சமாரியர்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து இருக்கிறதுலையும் அடித்தட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப சம்மந்த கிளம்ப மாட்டாங்க. ஒரு சமாரியன் வந்தா பக்கத்துல கூட இந்த யூதர்கள் போக மாட்டாங்க, பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல நமக்கு தெரியுமே, மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை அங்கேயே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சமாரியர்களை போய் நேசிடா. Go and love your enemy. நீ அவனை எதிரியா பாக்குறீல்ல, அவனை போய் நேசி. முடியுமா உன்னால? நீ சட்ட திட்டங்களை கை கொள்றேன்னு ரொம்ப நீ பெருமையாய் சொல்லுகிறாயே, போய் உன்னுடைய சத்துருவை நேசி. Go and love your enemy அப்படின்னு இயேசு அந்த இடத்துல அவனை சொல்றாரு.
அது எவ்வளவு புரட்சிகரமான வார்த்தை பாருங்க. அது நமக்கும் அது பொருந்தும். கேன் வி லவ் our enemies? நம்மளால நம்முடைய சத்துருக்களை நேசிக்க முடிகிறதா? ஆண்டவரே இந்த சத்துருவை வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே தான் நம்ம சொல்ல ஜெபம் செய்யறோம் தவிர, ஆண்டவரே இந்த சத்துருவை நான் இன்னும் அதிகமாக நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நமக்கு சொல்றதுக்கு அந்த மனசு வரல. அதுக்கு முதல்ல நம்ம படிக்கும் பொழுதே அப்படி படிக்கிறது இல்லையே. நம்ம சரியா எக்ஸிஜிசிஸ் பண்ணியிருந்தோம், சரியா எழுத்தாளர் அங்க ஏன் அந்த பேரபிள வச்சிருக்கிறாரு, எங்க சொல்ல வராருன்றதை புரிந்திருந்தோம் என்றால் நம்ம இப்படியான ஒரு ஜெபத்தை செய்திருக்க முடியும். ஆண்டவரே என் சத்துருவை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு செய்ய முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னா, we have to do the right exegesis. சரியான ஒரு எக்ஸிஜிசிஸ் நம்ம பண்ணணும். எழுத்தாளர் அங்க என்ன சொல்றாரு, என்ன பாயிண்ட், அங்க ஏசப்பா நிறைய உவமைகள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு உவமைகளுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். லூக்கா நிறைய சம்பவங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இயேசு சுகமாக்குனது. யோவான் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அற்புதங்கள் அங்க செஞ்சிருப்பாங்க. யோவான் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கானா ஊர்ல திருமணம் நடைபெற்றது. அங்க திராட்சரசம் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வாட் இஸ் த பாயிண்ட்? ஏன் யோவான் அதை எழுதியிருக்கிறாருங்க? ஏன் யோவான் இயேசு திராட்சரசமாய் மாறின சம்பவத்தை அங்க எழுதியிருக்கிறார்? பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது சரியான ஒரு விடை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரியான ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். அதனால எப்பொழுதுமே பைபிளை நம்ம படிக்கும் பொழுது பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, we have to do the right exegesis. எழுத்தாளர் அங்க என்ன சொல்லி இருக்கிறார், அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஹெர்மெனியூட்டிக்ஸ். கொஞ்சம் அகாடமிக் லெவல் வேர்டு தான், கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா வருகிற நாட்களில் நீங்க இதை கேட்க உங்களுக்கு பழகிடும். ஆரம்பத்துல எனக்கும் ரொம்ப புதுசா இருந்துச்சு, வினோதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்க பழகிவிடும். ஹெர்மெனியூட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, சரி இப்ப அந்த காலத்துல எழுத்தாளர் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். ஏசப்பா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த ஊர் யூதனுக்கு நீ சமாரியான போய் நேசி அப்படின்னு சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெர்மெனியூட்டிக்ஸ் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன, அந்த வார்த்தை இப்ப எப்படி என்னுடைய சூழலுக்கு பயன்பட போகிறது. எக்ஸிஜிசிஸ் என்பது then and there, அங்க நடைபெற்றது. ஹெர்மெனியூட்டிக்ஸ் என்றது இங்க, அந்த வசனம் எனக்கு எப்படி உபயோகமா இருக்கிறது, அந்த வசனம் என்னோட சூழ்நிலைக்கு எப்படி பேசுகிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி அந்த வார்த்தை பொருந்துகிறது என்பதை பார்ப்பதுதான் ஹெர்மெனியூட்டிக்ஸ். நம்ம எக்ஸிஜிசிஸ் பண்ணோம். போய் இயேசு சொல்றாரு, போய் யூதன்ட்ட சொல்றாரு, போய் சமாரியனை நேசி போ, அவன் சமுதாயத்துல அவனை ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறானே, ஒதுக்கி வச்சிருக்கிறையே, போய் அவனை நேசின்றாரு. சரி, இப்ப ஹெர்மெனியூட்டிக்ஸ் இது எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்க போகிறது? நான் என் வாழ்க்கையில் அநேகரை என் தரத்துக்கும் கீழே நினைக்கிறேன். நான் கொஞ்சம் உயர்ந்தவனாய் நான் கருதுகிறேன். சிலர் என்னை தரத்திற்கும் கீழே இருக்கிறவர்களாய் நான் நினைக்கிறது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹெல்ப்பர்லாம் இருக்கிறாங்க, நம்ம கிளீனர் ஹெல்ப்பர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம வீடுக்கு காலையில நம்முடைய இந்த கார்பேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போற ஹெல்ப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நிறைய நேரம் நம்ம கொஞ்சம் கீழே தான் பார்ப்போம். ஒரு கீழே அவங்கலாம் ஹெல்ப்பர்ஸ், கார்பேஜ் கலெக்ட் பண்றவங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். அதையெல்லாம் உடைத்து, இல்ல அவர்களும் நமக்கு சரிசமமானவர்கள், they are also working people, அவங்களும் ஒரு உத்தியோகம் பண்ணுகிறவர்கள், நான் ஒரு உத்தியோகம் பண்றேன், அவர்கள் ஒரு உத்தியோகம் பண்ணுகிறார்கள் என்கிற ஒரு சமநிலையோடு பார்க்கிற ஒரு பக்குவம் ஹெர்மெனியூட்டிக்ஸ் மூலமா வர வேண்டும். அந்த வசனங்கள் இப்பொழுது நம்முடைய சூழலுக்கு எப்படியாய் பொருத்தி நாம் பார்க்க வேண்டும் என்கிற காரியம் நமக்கு தெரியணும். இப்போ ஆண்டவர் ஏசப்பா இன்னொரு உவமை சொன்னாரு. என்ன உவமை? கெட்ட குமாரன். அந்த கெட்ட குமாரனோட பாயிண்ட் என்ன? கெட்ட குமாரன் ஓடி போயிடுவான். 2 குமாரன் இருப்பாங்க. அதுல ஒரு குமாரன், இளைய குமாரன் ஓடி போயிடுவான். கடைசியில திரும்பவும் எல்லாத்தையும் செலவழித்து தீர்ந்த பிற்பாடு வருகிறான். வரும்பொழுது அப்பா ஏத்துக்கிறாரு அவனை. சோ இதோட பாயிண்ட் என்ன? எக்ஸிஜிசிஸ். வாட் இஸ் த ரைட் எக்ஸிஜிசிஸ்? பாயிண்ட் மனம் திரும்பி வா, தகப்பன் உன்னை ஏற்றுப்பார். அதான் பாயிண்ட் இல்ல. பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸிஜிசிஸ் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். த ப்ராடிகல் ஃபாதர்னு அப்படின்னு எங்க சார் சொல்லுவாரு. ஆங்கிலத்துல த ப்ராடிகல் சன்னு அப்படி டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது உண்மையான டைட்டில் எப்படியாய் கொடுக்கலாம் அப்படின்னா த ப்ராடிகல் ஃபாதர்னு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அளவு கடந்து நேசிக்கிற தகப்பனின் அன்பு. அந்த உதாரணத்தை சொல்றதுக்காக தான் இயேசு இந்த ஊமையை சொல்றாரு. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா உனக்கு? என்ன நிலைமையிலிருந்து நீ வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அன்புடா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே தேவனுடைய அன்பு அவ்வளவு அன்பு. ஆண்டவரை என்னை இவ்வளவாய் நேசிக்கிறீர். நான் எவ்வளவு பாவத்தில் இருந்தேன், துர்க்குணத்தில் இருந்தேன் ஆண்டவர், அந்தகாரத்தில் இருந்தேன் ஆண்டவரை, மரித்து போயிருந்தேன். ஆனாலும் என்னை நேசித்து என்னை நீர் உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஏற்றுக்கொண்டீரே. அளவற்ற அன்பை வைத்திருக்கிறவரே,
என்று நாம் நம்முடைய சூழலோடு ஒப்பிட்டு சூழலை பொருத்தி கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறோமே, அதுதான் ஹெர்மெனியூட்டிக்ஸ். அப்போ என்ன நடைபெற்றது, என்ன காரியம்னு பார்த்தது எக்ஸெஜீசிஸ். ஆனா இப்ப நம்ம நடைமுறைக்கு பொருத்தி நாம் அந்த காரியங்களை விவரிக்கிறோமே, நம்ம எங்கேயுமே பொருள் மாறல. எக்ஸெஜீசிஸ் என்ன பண்ணோம், தேவனுடைய அன்பு, அளவற்ற தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே அளவற்ற தேவனுடைய அன்பை தான் நம்ம ஹெர்மெனியூட்டிக்ஸா பார்க்கிறோம். இங்க வந்து அவ்வளவா என்னை அன்பு செலுத்துகிறீர் ஆண்டவரே, எங்கேயுமே மாறல பாருங்க. எக்ஸெஜீசிஸ் பண்ணதும் மாறல, ஹெர்மெனியூட்டிக்ஸ் அப்படியே தான் கொண்டு வந்து நம்ம லைஃப்ல பொருத்தி வித்தியாசமான அப்ளிகேஷன், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ என்ன வந்து கடவுளோட அளவற்ற அன்பை எக்ஸ்பிளைன் பண்றான்னா, நான் என் வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்லுவேன். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்லுவீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவா அன்பு செலுத்தி இந்த காரியங்களை செய்தார், நீங்க ஒரு சாட்சி சொல்லுவீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஹெர்மெனியூட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆகவே பைபிளோட ரெண்டாவது படி வந்து என்ன அப்படின்னா, த குட் ஹெர்மெனியூட்டிக்ஸ். சரியாய் இந்த ஹெர்மெனியூட்டிக்ஸை வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். இதை ரெண்டுத்தையும் விட்டுறக்கூடாது. எக்ஸெஜீசிஸ் மாத்திரம் சில பேர் பண்ணுவாங்க. பைபிள்ல அந்த காலத்துல இதான் இயேசு சொல்லியிருந்தார், அதோட முடிச்சுப்பாங்க. இல்ல, இப்ப எனக்கு என்ன, அது எதனால எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஏன் இதை எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார், இப்ப இது என்னோட எப்படி பேசுகிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி எல்லாம் இந்த வசனம் பொருந்துகிறது என்பதை ஹெர்மெனியூட்டிக்ஸ் வாயிலாய் நாம் எப்பொழுதுமே பார்க்கணும். எப்பொழுதுமே 2 கண்கள், ஒன்று எக்ஸெஜீசிஸ், மற்றொன்று ஹெர்மெனியூட்டிக்ஸ். இந்த ரெண்டுமே நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில அது இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் இன்டர்பிரேஷன். அதுக்கு முன்னாடி போகும்பொழுது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடலாமே. இப்போ வந்து அந்த எக்ஸெஜீசிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை பார்க்கிலும் செல்வந்தன் ஐஸ்வர்யான் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவது கடினம் அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு. இதுக்கு நிறைய பேர் எக்ஸெஜீசிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸெஜீசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல ஒட்டகத்தின் ஊசியின் காது அப்படின்னு ஒரு கேட் இருந்துச்சு. த நீடில்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட். எத்தனை பேர் இந்த கதை கேட்டிருக்கீங்க? அந்த காலத்துல ஒரு கேட்டு, ஒரு வாசல் இருந்துச்சு. அந்த வாசலுக்கு பேர் ஊசியின் காதுன்னு ஒரு சின்ன வாசல். அந்த ஒட்டகம்லாம் கடந்து செல்லும் பொழுது அது குனிஞ்சி அந்த குட்டி வாசல்ல கஷ்டப்பட்டு அது உள்ள நுழைஞ்சு போகும். இயேசு வந்து அந்த காரியத்தை எடுத்து, இங்க ஒரு ஊசியின் காதுன்னு ஒரு வாசல் இருக்கே, ஒட்டகம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிடும், ஆனா இந்த ஐஸ்வர்யவான் போறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சில பேர் எக்ஸெஜீசிஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பிரபலமா இந்த எக்ஸெஜீசிஸ் உண்டு. ஆனா உண்மையிலே இந்த எக்ஸெஜீசிஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா, 11வது நூற்றாண்டுல கிரேக்க கமெண்ட்ரி, வேதாகம விளக்க உரை, வேதாகம விளக்க உரையில தியோஃபைலசெட் என்கிற ஒரு எழுத்தாளர் 11வது நூற்றாண்டுல இந்த சம்பவத்தை எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு காரியம் இருந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. 11வது நூற்றாண்டுல இவர் வந்து ஏதோலாம் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் நம்புறோம். ஓகே, ஊசியின் காது அப்படின்னு வந்து ஒரு கேட் இருந்திருக்கு போலப்பா அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா, சரித்திரத்துல எந்த ஒரு காலகட்டத்திலயும் அப்படி ஒரு கேட்டே கிடையாது. ஊசியின் காதுன்னு ஒரு கேட்டே கிடையாது. அங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் a rich man to enter into the kingdom of heaven. ஒரு செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவது அது வந்து கூடாத காரியம். அவ்வளவுதான். இதுதான் அங்க பாயிண்ட். இயேசு சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதுல கூட நுழைஞ்சிரும், ஆனா இவன் நுழைய மாட்டான் அப்படின்னா முடியாத ஒரு காரியம். ஒட்டகம் வந்து ஊசியின் காதுல நுழைய முடியாது. அதே போல ஒரு செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. உடனே அடுத்த வசனம், இது மனிதரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன், பட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் காட். அதனாலதான் செல்வந்தர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் இணைகிறார்கள். ஏன் அப்படின்னா, இட் இஸ் a work of God. ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். ஸோ இப்படிதான் நம்ம சரியான ஒரு எக்ஸெஜீசிஸ் வந்து சரியாய் பண்ணணும். சரியான ஒரு காரியங்கள் ஹெர்மெனூட்டிக்ஸை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, அடுத்தது the basic principle of interpretation. ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. வேதாகமத்தை விளக்கும் பொழுது, வேதாகமத்தை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு அடிப்படை கோட்பாடு வந்து எய்ம். இதை மனசுல வச்சுக்கோங்களேன். எய்ம் பிஃபோர் யூ ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எய்ம் பண்ணணும் அப்படின்வாங்க. எய்ம் பண்ணாம ஷூட் பண்ணா எங்கேயோ நம்ம சுட்டுக்கிட்டு இருப்போம்.
கரெக்டாக எய்ம் பண்ணி நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான டார்கெட்டில் போய் நம்ம ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த எய்முக்கு வந்து என்ன அவங்க விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தர் இன்டெண்டட் மீனிங். ஆத்தர் இன்டெண்டட் மீனிங். எழுத்தாளர் அங்க என்ன ஒரு பொருளை அங்க சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நாம் படிக்க வேண்டும். நம்ம மனசுக்கு தோன்றினதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல பொறுத்து விடக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு வசனத்தை எடுத்துட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோனை போட்டுறக்கூடாது. 50 லட்சம் ரூபாய்க்கு லோனை போட்டுட்டு மாசம் 20,000 30,000 என்னால வட்டி கட்ட முடியும், ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 30,000 இஎம்ஐ கட்ட எனக்கு பலன் உண்டு. வாங்குற சம்பளம் என்னமோ 10,000 தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வசனத்தை எடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் 30,000 இஎம்ஐ, 50,000 இஎம்ஐ கூட மாசம் மாசம் கட்டுவேன் 10,000 சேலரியை வச்சு அப்படின்னு நிறைய பேர் பண்றாங்க. கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே டியூ எல்லாம் கிளியர் பண்ண எனக்கு பலன் உண்டு. எல்லாம் நிறைய நகைச்சுவையான காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த வசனங்களை வைத்து நிறைய பேர் உபயோகிப்பாங்க. ஆனா வந்து எய்ம், ஆத்தர் இன்டெண்டட் மீனிங், எழுத்தாளர் அங்க என்ன நோக்கத்திற்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எழுதுகிறார் என்பதை வந்து நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்க என்ன சொல்றாரு? இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட்மெண்ட். அந்த பிலிப்பியர் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். என் கையில காசு இருந்தாலும் என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியும், காசு இல்லைனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க எனக்கு பலன் உண்டு. அப்படி நம்மால இருக்க முடியுதா? காசு இல்லைன்னா இருதயம் நின்று போன மாதிரி ஆயிடுது. என்னடா காசு இல்லாம இவ்வளவு ஒரு நிலைமையா இயேசுவே, யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம், யார்கிட்ட போய் இது வட்டி வாங்கலாம், வட்டிக்கு காசு வாங்கலாம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே ஓடி திரிகிறோமோ. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆத்தர் இன்டெண்ட் மீனிங்கை விட்டுட்டோம், எய்மை விட்டுட்டோம். எய்ம் பண்ணல. எய்ம் பண்ணாம நம்ம ஏதோ படிச்சதுனால நமக்கு தப்பான இடத்துல நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே எப்பொழுதுமே அந்த எய்ம் வந்து ரொம்ப முக்கியம். ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். We must discover what the text meant and what the text means here and now. அந்த வார்த்தை என்ன பொருள்பட்டது, அந்த வார்த்தை என்ன இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு என்கிற காரியத்தை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேணும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்து. பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண சொல்றாரு. என்னன்னா, you have to correctly handle the word of truth. correctly handle, right cutting அப்படின்னு சில மொழிபெயர்ப்புல சொல்லுவாங்க. லிட்டரலா என்ன அர்த்தம்னா ரைட் கட்டிங், சரியா கட் பண்ணணும். இப்போ நம்ம ரோடு போடுறாங்க, ரோடு போடும் பொழுது அந்த கட்டெல்லாம் வரும் பொழுது அவங்க சரியா கட்டெடுத்து ரோடு போடணும். தப்பா கட்டெடுத்து போட்டாங்கன்னா அது சாலை விபத்துல கூட போய் முடியும். அவங்க சரியா அந்த ஜியாமெட்ரிலாம் கரெக்டா இருக்கணும். ஒரு வீடு கட்டும் பொழுது நம்ம வந்து கட்டிங்லாம் கொடுப்போம், மேலே போயிட்டு வலது பக்கம் இடது பக்கம் திரும்பணும். அதெல்லாம் கட்டிங் வந்து சரியான ஒரு கட்டு கொடுக்கிறோமே, அப்படி போல நீ சரியாய் வசனங்களை பகுத்து நீ போதிக்க வேண்டும். தவறுதலாய் நாம் போதிக்கும் பொழுது, தவறுதலாய் நாம் படிக்கும் பொழுது, we put people in a cage. இது ரொம்ப நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அதை போதகம் பண்ணும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஏன் அதை படிக்கும் பொழுது கூட ஜனங்களை ஒரு கூண்டிற்குள்ளாய் அடைத்து விடுகிறோம். ஸ்திரீகள் சபையிலே பேசக்கூடாது, ஸ்திரீகள் சபையிலே அமைதியாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று படிச்சிட்டோம். படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், வருஷ கணக்கில் 100கணக்கான வருஷங்களாய் பெண்களை சபையில பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டோம். women should not preach in the church. செய்தி கொடுக்கவே கூடாது. பெண்கள் ஜெபம் நடத்திக்கலாம், சண்டே கிளாஸ் நடத்திக்கலாம், ஆனா கான்கிரிகேஷனுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வந்து பிரசங்கம் பண்ண கூடாது. பெண்கள் வந்து பாஸ்டரா இருக்க கூடாது. women should not be a pastor. ஏன்? அவர்கள் வந்து பைபிள் அப்படி போட்டிருக்கு. நாம் ஜனங்களை ஒரு கூண்டிற்குள்ளாய் அடைத்து விடுகிறோம். கிறிஸ்தவம் என்பது இட் இஸ் ஆல் அபவுட் ஃப்ரீடம். கிறிஸ்தவம் வந்து ஒரு ஒரு ஒரு
விடுதலை ஆன ஒரு காரியம், விடுதலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர். நம்மை விடுதலை கொடுத்து நம்மை சுதந்திரமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுதந்திரவாளியாய் சுதந்திரமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆனால் நாம் சரியாய் வேதத்தை விளக்காமல் தவறுதலாய் விளங்கிக் கொள்ளும் பொழுது நாம் நம்மை நாமே கூண்டிற்குள்ளாய் அடைத்து வைக்கப்படுகிறோம். நான் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் அங்கெல்லாம் போக முடியாது, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து இந்த வேலை உண்டு, இது உண்டு, சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு என் வேலையை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இந்த கூண்டிற்குள்ளாகவே நாம் அடைத்து விடப்படுகிறோம். ஆனால் வேதாகமத்தை நாம் சரியாய் பகுத்தறியும் பொழுது நாம் திரும்பவுமாய் we will liberate ourselves. God will liberate, நம்மை விடுதலை ஆக்குவார். நமக்கு திறந்த பூமி இருக்கிறது, திறந்த வானம் இருக்கிறது. நாம் தேவன் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஸோ எப்பொழுதுமே சரியாய் வேதத்தை நாம் படித்து புரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒரு கூண்டிற்குள்ளாய் இருப்பதில்லை, நாம் சுதந்திரவாளிகளாய் சுதந்திரமாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறி போவோம். ஆகவே we have to always have this in our mind. எப்பொழுதுமே இது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். கடைசியாய் ஒரு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு சாப்டர் டிவிஷன், வேர்ஸ் டிவிஷன்லாம் பைபிளில் இருக்கு. நம்ம தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1, 2, 3, 4 அதில் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனம்னு இருக்கு. நம்ம தமிழ் பைபிளில் முன்னாடி ஆங்கில பைபிள்லையும் இப்படி தான் பிரச்சனை இருந்துச்சு. ஆங்கில பைபிள்லையும் வசனமாக இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி பிரிச்சிருக்கிறாங்க. சாப்டர் டிவிஷன் இருக்கு, வேர்ஸ் டிவிஷன்லாம் இருக்கு. உண்மையிலேயே இந்த சாப்டர் டிவிஷன்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 13வது நூற்றாண்டுல தான் வந்துச்சு. மத்தேயு 1வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் சொல்கிறோமே, இப்படிப்பட்ட இந்த சாப்டர் டிவிஷன் எல்லாம் 13வது நூற்றாண்டுல தான் உள்ளே வந்துச்சு பைபிளுக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? 13வது நூற்றாண்டுக்கு முன்பதாக வரைக்கும், இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்து புதிய ஏற்பாடு சொல்லணும்னா இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 1300 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் கிடையவே கிடையாது. பவுல் கிட்ட போய் கலாத்தியர் 2வது அதிகாரத்துல நீர் என்ன சொல்லியிருக்கிறீர் பவுல் அப்படின்னு கேட்டா பவுலுக்கு தெரியாது. கலாத்தியர் 2வது அதிகாரமா எனக்கு தெரியாது பாருன்னே சொல்லி பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து அங்க 1, 2, 3, 4 இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஏன் அப்படின்னா அவர் எழுதும் பொழுது ஒரு கடிதம் போல அவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு புஸ்தகம் போல எழுதியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாய் அவங்க அப்படியே ஸ்க்ரால்ல அவங்க அப்படியே தொடர்ச்சியாய் எழுதியிருக்கிறாங்க. 13வது நூற்றாண்டுல ஒரு தேவை ஏற்பட்டது. என்ன தேவை? இப்படியாய் நம்ம கூடி வந்து ஒரு வசனத்தை சொல்லி அவங்களை வாசிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு போதும் ஆயிடுச்சு. அந்த கலாத்தியர், நீங்க அந்த 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 கலாத்தியர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த வரியை தேடுங்க, இந்த வரியை வந்து 5வது பக்கம் இல்லை 6வது பக்கத்துல இந்த கீழே இருந்து 5வது லைன்ல இருக்கும், எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் பாருங்களேன். அதனால சரி கொஞ்சம் சாப்டரா நம்ம பிரிச்சுக்கலாம், கொஞ்சம் லகுவா இருக்கும், எடுத்து படிக்கிறதுக்கு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம்னா எடுத்து படிக்க லகுவா இருக்கும்னு 13வது நூற்றாண்டுல தான் இப்படி பிரிவு வந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அவங்களுக்கு. சரி, இப்போ வந்து 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இருக்கு. அந்த 1வது அதிகாரத்துக்குள்ள பார்த்தா முழுவதுமா இருக்கு காரியங்கள். அதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணலாம், பிரித்து விடலாம்னு சொல்லிட்டு 16வது நூற்றாண்டுல தான் இந்த வேர்ஸ் டிவிஷன் வந்துச்சு. 1600வது வருஷத்துல தான் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம்னு இப்படி வேர்ஸா வசனமாய் பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி வசனங்கள் பிரிக்கப்படல, இந்த பகுதிகள் வகுக்கப்படல. இது பிரிச்சதுனால என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு? நம்ம வசனங்கள்ல அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். we started to take the verse out of its context. அந்த வசனத்தை அந்த சூழல்ல இருந்து பிரித்து விட்டோம். அதனால தான் நம்ம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஃபேன்சியா நம்ம வந்து வீட்டுல மாட்டி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம எடுத்துட்டோம், அதனுடைய சூழல்ல இருந்து அந்த வசனத்தை எடுத்துட்டதுனால இப்ப இந்த வசனம் வந்து எல்லாமே பொருள்படும், யாருக்குனாலும் எப்படினாலும் பொருள்படும். இந்த ஒரு 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 குளறுபடியான காரியங்கள் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் வந்து எப்பொழுதுமே ஒரு வசனத்தை வந்து இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்கிறது, உன் கையை வந்து வெட்டி போடு, உன் கண் இடரல் உண்டாக்கினால் வெட்டி போடு, கை இடரல் உண்டாக்கினால் வெட்டி போடு, என் கையை வெட்ட போறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. மேலையும் கீழையும் படிக்கணும். படிச்சு அந்த சூழல் என்ன காரியங்கள் முழுவதுமாய் படித்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் விளக்கம் சரியாய் நமக்கு தெரியும். எப்பொழுதுமே இது சொல்லுவாங்க, ஒரு வசனத்தினுடைய பொருள் வந்து அந்த வசனத்துல இல்ல, ஒரு வசனத்தினுடைய பொருள் வந்து அதனுடைய பகுதியில தான் இருக்கு. அந்த மேலே கீழே ஒரு பகுதி இருக்கே, அந்த பகுதியில தான் இருக்கு. அந்த பகுதியை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த முழு புஸ்தகத்தையும் படிக்கணும். கலாத்தியர்ல ஒரு வசனம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா மேலே கீழே இருக்கிற வசனங்கள்ல சேர்த்து படிச்சாதான் புரியும். நீங்க மேலே கீழே சேர்த்து படிக்கிறீங்க, அந்த பகுதி உங்களுக்கு ஃபுல்லா புரியணும் அப்படின்னா கலாத்தியர் புஸ்தகம் ஃபுல்லா படிச்சாதான் புரியும். ஆகவே ஒரு வசனத்தை எடுத்து நீங்க பேசணும் அப்படின்னா இவ்வளவு வேலை நமக்கு இருக்கு. அவெல்லாம் படிச்சாதான் நமக்கு அந்த காரியங்கள் எடுத்து புரிய ஆரம்பிக்கும்.
ஆகவே இந்த வேர்ஸ் டிவிஷன், இந்த சாப்டர் டிவிஷன் எல்லாம் 13வது நூற்றாண்டு 16வது நூற்றாண்டுல தான் வந்துச்சு. அதனால எப்பயுமே வந்து எங்க ஆசிரியர் இன்னொன்னு சொல்லுவாரு, வெர்சைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்துருச்சு. வெர்சைட்டிஸ், நம்ம கொரோனான்னு எப்படி ஒரு நோய் வந்துச்சோ அதே போல வெர்சைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்துருச்சு. ஏன்னா அது நோய் வந்து ஒவ்வொரு வசனத்தையும் தனியா எடுத்து அந்த வசனத்துக்கு நம்மளே ஒரு விளக்கத்தை கொடுத்து அர்த்தத்தை கொடுத்துக்கிறது தான். ஆகவே வந்து இது நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறோம். இப்போ பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்த்தோம், அங்க என்ன சொல்றாங்கன்னு. உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்களுடைய அணியக்கூடாது, பெண்கள் ஆண்களுடைய அணியக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? பெண்கள் வந்து ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ், டிஷர்ட், ட்ராக் சூட்லாம் போடக்கூடாதா? இல்ல. அங்க என்ன பொருள் அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் டிஸ்டிங்டிவ்ஸ். ஆண் வந்து ஆண் மாதிரி நீ வேஷம் போடு, ஆண் வந்து ஆண் மாதிரி நீ உடையணி, பெண்ணா இருக்கியா பெண் மாதிரி உடையணி. ஏன்னா நீ ஆண், நீ பெண், உன்னுடைய பாலினம் ஆண், உன்னுடைய பாலினம் பெண். நம்ம குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளும் இப்பயும் அது பொருந்தும். இப்ப இருக்கிற எல்லா பெரிய பெரிய முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு பெண்கள் உடைய அணியுங்க. வீட்டுல பசங்க இருப்பாங்க, ஒரு பெண் குழந்தை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பசங்களோட டிஷர்ட் எடுத்து பெண் குழந்தைக்கு போடுவோம். நீங்க அப்படி ட்ரெஸ்ஸை சின்ன பிள்ளைங்க பெண் குழந்தைகளுக்கு போட 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 அது மனசுல ஒரு விதமான ஒரு ஆண்குரிய ஒரு காரியம் ஏற்பட்டு விடும். அதனால பெண் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே பெண்கள் உடையதான் நீங்க அணிய வேண்டும் என்பது இப்ப இருக்க டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க. ஆண்டவர் அப்பயே சொல்லி இருக்கிறாரு, பெண்ணா இருக்கிறையா பெண்ணோட ட்ரெஸ் வஸ்திரத்தை போட. ஏன் அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் டிஸ்டிங்டிவ்ஸ். நீ ஆண் மாதிரி தெரியணும், நீ பெண் மாதிரி தெரியணும். ஏன் நீ பெண் வந்து ஆண் மாதிரி தெரிஞ்சின்னா உன்னைய வந்து ஆண் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, வாடா போலான்னு தூக்கிட்டு போயிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. அதனால எதுக்கு அந்த பிரச்சனை? நீ ஆண் மாதிரி இரு, பெண் மாதிரி இரு. இட்ஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் டிஸ்டிங்டிவ். இட் இஸ் நத்திங் டு டூ வித் ட்ரெஸ். நம்ம டிஷர்ட் போடலாமா, ஜீன் போடலாமா, பேண்ட் போடலாமா, அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் டிஸ்டிங்டிவ்ஸ். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது 17 இதை எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். இதுக்கு என்ன நம்ம நிறைய நேரம் நினைச்சுப்போம் அப்படின்னா, இதுக்கு என்ன நினைச்சுப்போம், ஆண்டவர் யாரை இப்ப கெடுக்க போறாரு? நம்ம சரீரத்தை ஸ்பாயில் பண்ண ஆண்டவர் நம்மை கெடுத்து விடுவார். ஏன்னா நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால நம்ம சரீரத்தை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கு சரீரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. உண்மையா சொல்லணும்னா அது இந்த வசனத்தோட பொருள் கிடையாது. இந்த சரீரம் ஆலயமா இருக்கிறதுன்றது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல தான் பேசுறாரு. 1 கொரிந்தியர் 6:19 தான் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுன்னு பவுல் பேசுறாரு. ஆனா இங்கே வந்து எதை பேசுறாரு அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் லீடர்ஸ். இந்த தலைவர்கள் இருக்கிறாங்களே, இந்த சபையை நடத்துகிற தலைவர்கள் இருக்கிறாங்களே, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்குரிய வார்த்தை இது. நீ இந்த சபையை கெடுத்தால், தலைவராய் இருக்கிற நீ, போதிக்கிற நீ, சபையை வழிநடத்துகிற போதகன், மெய்ப்பன், ஊழியராய் இருக்கிறாயே, நீ இந்த சபையை கெடுத்து போட்டால், இந்த மக்களை தவறான உபதேசத்தில் தவறான சத்தியத்திலே வழிநடத்தினால் தேவன் உன்னை கெடுத்து போடுவார். இது வந்து யாருக்கான வார்த்தை அப்படின்னா, இட் இஸ் ஃபார் லீடர்ஸ். ஆகவே நாம் வேதாகமத்தை இப்படியாய் சரியாய் அந்த கான்டெக்ஸ்டோட அந்த சூழலோட நாம் படிக்கும் பொழுது வேதம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அங்க எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை புரியும் பொழுது நாம அதை சரியான முறையில் இங்க அப்ளை பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து தப்பா வழி நடத்த முடியுமா? இந்த வசனத்தை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஜனங்களை தவறுதலாய் வழிநடத்த நினைக்க கூட மாட்டேன். சரி, ஏதாவது சொல்லி ஓட்டிடலான்னு கூட நினைக்க மாட்டேங்க அப்படின்னா ஆண்டவர் என்னை கெடுத்து போடுவார். நான் போதிக்கிறேனா அப்படின்னா நான் சரியாய் போதிக்க வேண்டும், இல்லைனால் தேவன் என்னை கெடுத்து போடுவார், தண்டனை உண்டு. ஆகவே நாம் சரியாய் வேதத்தை புரிந்து கொள்வோம். அந்த வசனத்தின் மூலமாய் இப்பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் சரியான சூழலை பொருத்தி சரியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.